Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கேரளாவில் வந்துட்டு பிஜேபி கால் ஊண்டிடுச்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். முதல் முறையாக அங்கேருந்து ஒரு எம்பி வராரு சுரேஷ் கோபி. ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் முதல் முறையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேரளாவிலேருந்து இப்படி கிளம்பி வர்றார். வந்த உடனே சரி கேரளாவில் இவர் இருக்கார், இவரை வந்து நம்ம அமைச்சராகிட்டோம்னா கேரளாவில் பாஜக வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பயன்பெறும் அப்படின்ட்டு இவரை வந்து அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் என்னை வந்து அந்த இதுலேருந்து ரிலீவ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் வாய்ப்பு இல்லாததும் அரசியலுக்கு வந்தார். இப்போ என்னமோ பிஸியாக தன்னுடைய ஃபீல்டு இருக்கிற மாதிரி நான் அதுக்கு என்னை ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறார். அப்போ விசாரிக்கிறப்ப சில தகவல் வருது என்னன்னா, அவர் வந்து கேபினெட் எதிர்பார்த்தாரு, அதனால எனக்கு வந்து இந்த பதவியே வேணாம், அமைச்சர் பதவியே வேணாம். இதே இது பாஜக 300 தொகுதிக்கு மேலே இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியாக இருந்திருந்தா இவரெல்லாம் பேசியிருக்க முடியுமா? ஒரு புள்ள பூச்சியெல்லாம் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமைக்கு ஆளான மாதிரி தான் இருக்கு. இப்போ வெளிக்கட்சியிலேருந்து பிரச்சனை வரல, உள்கட்சிக்குள்ளேருந்தே ஒருத்தர் அமைச்சர் பதவி, அதுவும் அமைச்சர் பதவி வேணாம், மத்திய அமைச்சர் பதவி வேணாம் அப்படிங்கிறாருன்னா, பொண்ணு கல்யாணத்தில் நடந்த ஒரு சர்ச்சை, ப்ரெஸ் மீட்டில் நடக்கிற சர்ச்சை, அப்புறம் ஒரு பொண்ணை வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ தள்ளி விட்டது மாதிரி ஒரு பிரச்சனை, நிறையா ப்ரெஸ் மீட்லையும் சரி நிறையா வேலைகளில் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு ஆள் தான். அப்புறம் ரெண்டாவது அவர் சினிமாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ரவுடி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவர் அந்த காலகட்டம், 90s காலகட்டம். அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறார். அவர் பார்த்துட்டிங்கன்னா அவர் காஸ்டியூமு, ஒரு நடை உடையெல்லாம் அப்படி தான் இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி, இப்படி தெலுங்குல எப்படி பாலையா இருக்கார் பாரு, அதே மாதிரி இவர் வந்து தன்னை ஃபீல் பண்ணிக்கிறாரு. நீ வந்து புரோட்டா மாஸ்டர் தான், கராத்தே மாஸ்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய தன்னோட இதை தெரியல. இருந்தாலுமே அது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பு தான், முதல்லையே ஒரு சலசலப்பு. ஒரு மீடியா வந்துட்டு கொஞ்சம் தப்பான கேள்வி கேட்டது, ஏதோ அவருக்கு பிடிக்காத கேள்வி. அப்போ வந்துட்டு அதை பார்க்குறாரு, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மீடியா வந்தானே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்ற மாதிரி அந்த மீடியா பேரை சொல்லி அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எஸ்டஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், கேரளாவில் வந்துட்டு பிஜேபி கால் ஊண்டிடுச்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். முதல் முறையாக அங்கேருந்து ஒரு எம்பி வராரு சுரேஷ் கோபி. இதையே வந்துட்டு சவுத்தில், குறிப்பாக கேரளாவில் சூப்பராக பிஜேபி வந்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு பார்வையில் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, ஏற்கனவே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், இப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பிஜேபியில் சுரேஷ் கோபி திருச்சூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாஜகவுக்கு அது கொஞ்சம் ஃபேவரான தொகுதி. அதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம் ஓட்டை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்தில் முதல் முறையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேரளாவிலேருந்து இப்படி கிளம்பி வர்றார். வந்த உடனே சரி கேரளாவில் இவர் இருக்கார், இவரை வந்து நம்ம அமைச்சராகிட்டோம்னா கேரளாவில் பாஜக வளர்க்குறதுக்கு கொஞ்சம் பயன்பெறும் அப்படின்ட்டு இவரை வந்து அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் இவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. நான் என்னை வந்து அந்த இதுலேருந்து ரிலீவ் பண்ணி விட்ருங்க, என்னையே அமைச்சர் பதவி வந்து விலக்கிருங்க அப்படிங்கிறார். அதுக்கு அவர் சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், அமைச்சராக இருந்துக்கிட்டு சினிமாவில் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் என்ன மாதிரியா படங்களில் கேரளாவில் மலையாள படங்கள் நடிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரியும். பெருசாக வாய்ப்புகள், ஒரு காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நிறைய போலீஸ் ஆஃபீஸர்னால் சுரேஷ் கோபி தான் அந்த காலத்தில், அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் வாய்ப்புகள் இல்லாததும் அரசியலுக்கு வந்தார். இப்போ என்னமோ பிஸியாக தன்னுடைய ஃபீல்டு இருக்கிற மாதிரி நான் அதுக்கு என்னை ரிலீவ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ விசாரிக்கிறப்ப சில தகவல் வருது என்னென்னா, அவர் வந்து கேபினெட் எதிர்பார்த்தாரு, அதனால் வந்து கேபினெட் கொடுக்கல, இணையமைச்சர் தான் கொடுத்தாங்க. இணையமைச்சர் கொடுத்தது அவர் கொஞ்சம் மன வருத்தம், அதனால் எனக்கு வந்து இந்த பதவியே வேணாம், அமைச்சர் பதவியே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இதே இது பாஜக 300 தொகுதிக்கு மேலே இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியாக இருந்திருந்தால் இவரெல்லாம் பேசியிருக்க முடியுமா? ஒன்றும் பேசியிருக்க முடியாது. ஒரு புள்ள பூச்சியெல்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய நிலைமைக்கு ஆளான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதையே தத்தி குத்தி ஒரு எம்பியாக இருக்கிறார். அவருக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் வந்து அவர் வந்து அதையும் வேணாங்க, ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு தான் அங்கே பேசியிருக்க முடியாது. இப்போ வெளிக்கட்சியிலேருந்து பிரச்சனை வரல, உள்கட்சிக்குள்ளேருந்தே ஒருத்தர் அமைச்சர் பதவி, அதுவும் அமைச்சர் பதவி வேணாம், மத்திய அமைச்சர் பதவி வேணாம் அப்படிங்கிறாருன்னா, அப்போ வந்து ஒரு கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்பில் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறதான் பார்க்கணும். இப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா யார் கை காட்டுறவர் தான் அமைச்சர், அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அவர் அமைச்சர் பதவி, இல்லைனா இல்லை தான். ட்ரெயினில் ஒருத்தர் ஏறி மதுரைக்கு போயிட்டுருக்காரு, செங்கல்பட்டு தாண்டோன்னே ஒரு பதவி போயிடுச்சு, அப்படி இறக்கிட்டாங்க அவரை. அப்படிலாம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு மாநில கட்சி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. மத்தியில் 10 வருஷம் நாங்கள் ஆட்சி பண்ண கட்சி, நாங்கள் தான் ஸ்ட்ராங்கு, இன்னும் 10 வருஷத்துக்கு எங்களை அசைக்க முடியாது, நாங்கள் கை காட்டுறவர் தான் அமைச்சர், நாங்கள் கை தூக்குறவர் தான் இது பண்ணுவோம், எந்த முதலமைச்சராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடும், அமைச்சராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போகணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கட்சி, ஒரு சொந்த கட்சியினுடைய ஒரு வேட்பாளரே வந்து ஒரு எம்பியை வந்து எனக்கு பதவி வேணான்னு, அதுவும் பதவி ஏற்று அடுத்த நாளே இப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா கூட்டணி கட்சிக்குள்ளே தான் பிரச்சனை வரும் அப்படின்னா,
சொந்த கட்சியிலேருந்தே ஒருத்தர் எந்திரிச்சிட்டார், எனக்கு வந்து பதவி வேணாம் அப்படின்னு. அவர் சொல்கிற காரணம் நடிக்க போகிறேன், நடிக்க போகிறேன்னா அவர் எம்பி எலெக்ஷன் நின்றுருக்க வேணாமே. அப்போ நேற்று பதவியேற்பு விழாவுக்கு போகிறப்பயே அவர் வந்து எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கலாமே. பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஒரு அறிக்கையை பேசுகிறாரு, எனக்கு வந்து பதவியிலேருந்து ரிலீஃப் பண்ணிவிடுங்க. அப்போ விசாரிக்கிறப்ப சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, எனக்கு வந்து கேபினெட் எதிர்பார்க்குறாரு, கேபினெட் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவர் கேட்குறாரு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அஜித் பவார், அவருடைய கட்சிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கிறாரு, அவரும் வந்து கேபினெட் கேட்குறாருன்னு அவரும் நேற்று பதவியேற்பு விழாவுக்கு போகல. பதவியேற்பு விழாவுக்கு போயிருந்தா கூட பதவி ஏற்றுக்கல. இந்த மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தது வெளியிலேருந்து ஒரு பிரச்சனை கிளம்பும் அப்படின்னு. பதவி ஏற்ற அடுத்த நாளே 24 மணி நேரம் கூட முடியல, உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு கை தூக்கிட்டாருன்னா அந்த கட்சி ஒரு கட்டுப்பாட்டை இழந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக சார். இப்போ குறிப்பாக வந்துட்டு இப்போ சுரேஷ் கோபி வந்து ஆல்ரெடி அவரை வந்து நிறைய இடங்களில் விஜயகாந்த் சார் என்ன பண்ணாங்களோ அதை தான் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு ஒரு மீம் கூட சமீபத்தில் ஒன்று பண்ணார், டோன்ட் ட்ரை டு ப்ளே வித் மீ நிகேஷ் அப்படின்னு அது ஒன்று பேசுவார், அதெல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு இவர் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அந்த விஜயகாந்த் மோடில் தன்னை வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்காருன்னு தோணுது இல்லையா? அப்படி இருக்கிற சில விஷயங்கள்னால அவரே ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ் ஆகி நாமளே பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ஒரு பிளே ஏதாவது பண்ணுறாரு உள்ள? இல்லை, ப்ளே பண்ணுறதுக்காக வேலையே இல்லையே. ப்ளே பண்ணால் இவர் ஒருத்தர் தான் ப்ளே பண்ணணும், கூட ஏற்ற மாதிரி விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் இல்லையே. அந்த கட்சியில் அவர் ஒருத்தர் தான் அங்கே இவர் பேசப்படக்கூடிய அறியப்படக்கூடிய முகமாக இருக்கிறாரு. இப்போ அவர் யார் கூட போய் ப்ளே பண்ண போகிறாரு? அவர் ஏற்கனவே ஒரு விஜயகாந்த் சார் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அவரை சிலர் வந்து வேணும்னே கார்னர் பண்ணாங்க, அது வேறு விஷயம்னு வச்சுங்களேன். இவர் எப்படின்னா அவரே அறியாமலே பண்ணுறாரு. பொண்ணு கல்யாணத்தில் நடந்த ஒரு சர்ச்சை, ப்ரெஸ் மீட்டில் நடக்கிற சர்ச்சை, அப்புறம் ஒரு பொண்ணை வந்து இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ தள்ளி விட்டது மாதிரி ஒரு பிரச்சனை, நிறையா ப்ரெஸ் மீட்லேயும் சரி நிறையா வேலைகளில் வந்து ஒரு சர்ச்சையான ஒரு ஆள் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது ஒரு ஏஜ் ஒரு ஃபேக்டர். அப்புறம் ரெண்டாவது அவர் சினிமாவில் வந்து அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு ரவுடி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவர் அந்த காலகட்டம் 90s காலகட்டங்களில். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. அவர் பார்த்துட்டிங்கன்னா அவர் காஸ்டியூமு, அவர் நடை உடையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி, இப்படி தெலுங்கில் எப்படி பாலையா இருக்கார் மாதிரி, அதே மாதிரி இவர் வந்து தன்னை ஃபீல் பண்ணிக்கிறாரு. இது வந்து தன்னை அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணல, இவர் எதிர்பார்க்குறார் தன்னை வந்து ஒரு கேரளாவில் நம்ம தான் ஒரு பிஜேபியினுடைய முக்கிய முகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இணையமைச்சர் கொடுக்குறதே பெரிய விஷயம். ஆனால் அதையும் அவர் தன்னுடைய இது தெரியலன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆகவா நீ வந்து புரோட்டா மாஸ்டர் தான், கராத்தே மாஸ்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய தன்னுடைய இதை தெரியல. இருந்தாலுமே அது வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு இது ஒரு பெரிய ஒரு சலசலப்பு தான், அது முதல்லையே ஒரு சலசலப்பு தான். நிச்சயமாக சார். ஆனால் இப்படி ஒரு நிலை இருக்கும்போது நார்மலாக பிஜேபி வந்துட்டு இந்த மாதிரி நாட்களெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்து கண்டுக்காது, இல்லைனா வந்துட்டு தூக்கி வெளியில் வீசிடும். இன்னமும் இவரை பற்றி எதுவுமே பிஜேபி அஃபீஷியலாக பண்ணாமல் இல்லை சொல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம்ங்கிறது என்ன பம்மிடிச்சோ? இல்லை, இன்றைக்கி தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. நேற்று தான் பதவியேற்று அந்த பதவியேற்ற ஈரம் கை கூட காயலை, அதுக்குள்ளேயே ஒருத்தர் வந்து கிளம்பிட்டார் உள்கட்சிக்குள்ளேயே. இப்போ என்னென்னா அடுத்தடுத்து என்ன தகவல் சொல்கிறாங்க, ஸ்மிருதி இரானி வந்து அவங்க சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன்லாம் எலெக்ஷனில் நிற்கலை, நான் தொடர்ந்து இத்தனை வருஷம் இருக்குன்னு அவங்க ஒரு குமுறில் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பலரும் பதவி கிடைக்காத ஒரு மன வேதனையில் இருக்காங்க, குமுறலில் இருக்காங்க, அவங்களாம் தொடர்ந்து இதே போல் பேச ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு அதெல்லாம் ரூமராக இருக்கும்போது நம்மளும் நினச்சோம், இதெல்லாம் வந்து எல்லா கட்சியிலும் இருக்கிற பதவி கிடைக்காதவங்க இருப்பா அப்படின்னா, பதவி கிடைச்சி அமைச்சர் பதவி ஏற்று 24 மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காரு, எனக்கு வேணாம் பதவி. நீங்கள் ஒரு கேபினெட்டுங்கிறது என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன கேபினெட்டோ இண்டிபெண்டோ இல்லை தனி அமைச்சரவையோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து ஒரு பவர் இருக்கு இல்லையா? நீங்கள் மத்திய அமைச்சருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்தியாவினுடைய அமைச்சர் இல்லையா, மத்திய அமைச்சர் இல்லையா, மத்திய இணையமைச்சர் இல்லையா, அதுவே வேணாம் அப்படிங்கிறாருன்னா இவருடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியலையா, இல்லை இவர் தன்னை வந்து பெரிய ஆளாக நினச்சிக்கிறாரா, இல்லை கட்சி அந்த மாதிரி பலகீனப்பட்டு போயிருக்கா அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபுல் மெஜாரிட்டி கிடச்சிருந்தா இதை வந்து அவங்க பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல் மெஜாரிட்டி கிடச்சிருந்தா இவரெல்லாம் தூக்கி போட்டு இன்னொருத்தர் தூக்கி போட்டுருவாங்க. இப்போ ஒரு எம்பி வெளியில் போனாலும் நமக்கு பிரச்சனையும் அப்படிங்கிறத இது தெரிஞ்சுக்கிட்டு இவர் பேசுகிறாங்கிற மாதிரி தான் தோணுது. சரி, இப்போ ராகுல் காந்தி எதிரில் இருந்தால் கூட அவர் வந்துட்டு சரி இந்த ஆட்சி போட்டோம் எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னு பார்க்கலாங்கிற மனநிலையில் தான் இந்தியா கூட்டணி இருக்கிறதாகவே பேசுகிறாங்க. அவங்களுடைய ஒரு கேம் மாதிரியான ஒரு விஷயமா இருக்குமா? உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு குழப்பத்தை வந்துட்டு யாரெல்லாம் குழம்பி அதிருப்தியில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் சீண்டி விட்டு பேச வைக்கிற மாதிரியான ஒரு நிலை இல்லை. அப்படி பதவி கிடைக்காதவங்கள வச்சு பேச விட்டு இருந்தால் பரவாயில்ல, பதவி கிடைச்சி அவர் பேசுகிறாரு. இல்லை, அவர் நினச்ச பதவி கிடைக்கலங்கிறதுனால பேசுகிறாரு. இல்லை, அதுக்கு வந்து இவர் இந்த உடனே பண்ண மாட்டாங்க. இப்போ அவங்க அது உடனே பண்ணால் அவங்க கெட்ட பேர் ஆயிரும், தெரியும், நல்லா தெரியும். கொஞ்ச நாள் போக விட்டுட்டு அவங்க உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் இருந்தாலும் அவங்க 10 வருஷம் பதவியில் இருந்துட்டாங்க. இன்னைக்கு கீழ்மட்டத்துலேருந்து மேல்மட்டம் இருக்கக்கூடிய அத்தனை ஆஃபீஸர்ஸும் அவங்க ஆள் தான். ஆட்சி 10 வருஷம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து நீங்கள் மைனாரிட்டியாக இருக்கட்டும், குறைவான வாக்குகளில் ஜெயிச்சிருந்தாலும் இன்றைக்கி அவங்க ஆட்சியில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க, அந்த சேரில் அவங்க தான் உட்காந்துருக்காங்க, அந்த பவரில் அவங்க தான் இருக்காங்க. அப்படி பவரில் இருந்தும் அவர் அதை வந்து வேணாம் அப்படிங்கிறாருன்னா அப்போ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது, பிஜேபிக்குள் என்ன நடக்குது, தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சா
அப்படிங்கிறதெல்லாம் வருதுல்ல, கேள்வி வருது. இவர் சொல்கிறாரு எனக்கு வந்துட்டு இது படத்தில் நடிக்கிறதுக்கான வேலை இருக்குது, அதனால் மினிஸ்ட்ரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எம்பியாக இருந்தால் இப்போ இந்த எந்த வேலையும் செய்ய மாட்டாருன்னு முடிவு பண்ணிட்டாரோ? இல்லை, அவர் அமைச்சராக இருந்தால் செய்ய முடியாதுங்கிறாரு. இல்லை, ரெண்டும் வந்துட்டு இப்போ மினிஸ்ட்ரி எம்பியாக இருந்தாலும் மினிஸ்ட்ரியில் இருந்தால் கூட ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், மக்களுக்காக உழைக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு, எம்பி பதவின்றது நான் அதை ஈஸியாக பண்ணிடுவேன் நடிச்சிட்டு கூட மினிஸ்ட்ரி பண்ண முடியாது அப்படின்னா அப்போ எம்பி பதவின்றது அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டார் அவர். இல்லை, மக்கள் பணிங்கிறது வந்து 24/7, அதுக்கு டைமிங்கே கிடையாது. இவர் ஒரு 20 நாள் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு படத்தில் ஷூட்டிங் இருக்காருன்னு வச்சுங்க, ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ள, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அப்போ என்ன செய்வார்? கம்யூனிகேஷனே இருக்க முடியாது. அப்போ அந்த தொகுதியுடைய எம்பியை வந்து ஒருத்தவங்க போய் கான்டாக்ட் பண்ணால் எங்கே போய் பண்ணுவாங்க? அப்படிங்கும்போது அந்த படம் தான் அவருக்கு முக்கியமாக தெரியுது. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியாக அது முதல் முறையாக பாஜகவுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை கேரளாவில் கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த பதவியினுடைய வேல்யூ தெரியாமல் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத இவர் பார்க்க வேண்டியது. அந்த பதவியினுடைய வேல்யூ இவருக்கு தெரியலை, அந்த பவர் இவருக்கு தெரியலை அப்படின்னா பார்க்க வேண்டியது இருக்குது. நிச்சயமாக சார். இப்போ குறிப்பாக இப்போ வந்துட்டு இப்போ மக்கள் ஓட்டு போட்டு இவரை வந்துட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. இவர் நடித்த படத்தை மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் பார்ப்பாங்களானே தெரியாது. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கும்போது இவர் எப்படி இப்படி தடாலடி அப்படி ஒரு வார்த்தையை பேசிடுறாரு? தனக்கு மீறி ஒரு இது இருக்குது, நம்ம ஒரு பயாலஜிக்கலாக பிறக்கலையோன்ற மாதிரி தான் இவர் நமக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது போல், நம்மளுடைய பெரிய செல்வாக்கில் தான் வந்து நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இன்றைக்கி கேரளாவில், நம்மளை விட்டால் கேரளாவில் பிஜேபிக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற. பிஜேபியில் ஆல்ரெடி ஒரு அமைச்சர் ராஜகோபால்னு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் வந்து நிறைய ஆட்கள் இருந்தாங்க அங்கே. ராஜீவ் சந்திரசேகர் சொல்லிட்டு இப்போ ஏஷியா நெட்டினுடைய ஓனராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் வந்து ஏஷியா நெட்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஓனர். அவர் தான் வந்து ஐடி மினிஸ்டராக இருந்தார் இந்தியாவுக்கு. அவர் கேரளாவை சேர்ந்தவர். திருவனந்தபுரத்தில் போட்டி போட்டார். நம்ம சசி தரூர் தோற்று போயிட்டார். ஆனால் வந்து அவர் அமைச்சராக இருந்தார் போன 5 வருஷம். அதுக்கு ராஜகோபால் ஒருத்தர் அமைச்சர். இப்போ கேரளாவில் பிஜேபி நிறைய பேர் முகமாக இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் இவர் இப்போ தான் சினிமாவில் வந்து வந்தனால இவருக்கு கொஞ்சம் வெளிச்சம் அதிகம், இந்த சினிமா வெளிச்சம் அதிகம். ஆனால் அதை அவர் தவறாக பயன்படுத்திட்டார். இப்போ ராஜகோபாலுங்கிறது நான் அவங்களோட சொன்னால் தான் தெரியுது, ராஜீவ் சந்திரசேகர் நான் சொன்னால் தான் தெரியும். ஆனால் சுரேஷ் கோபியை வந்து நம்ம சொன்னோடனே சொல்லாத ஆட்களுக்கும் தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு ராஜீவ் சந்திரசேகர் தெரியும், ராஜகோபாலை தெரியும். அரசியல் தெரியாதவங்களுக்கு கூட சுரேஷ் கோபி தெரியும், பிஜேபியில் இருக்கிறாரு, சினிமா நடிகருங்கிறது. அந்த ஒரு வெளிச்சம் இருக்கு இல்லையா, சினிமா வெளிச்சம், அது அவர் தனக்கு பவர் நினச்சிட்டார், அது ஒரு மாஸ் அப்படின்னு நினச்சிட்டார். இப்போ ராஜீவ் சந்திரசேகர் வந்து அமைச்சராக இல்லை, அவர் இறங்கி போய் ஏதோ ஹோட்டலில் போகிறாரு, எங்கேயோ போகிறாரு, ஷாப்பிங் போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ராஜகோபால் எங்கேயோ போகிறாரு வரான்னு தெரியாது, வேணால் போலீஸ் ஒரு பாதுகாப்பு போகலாம். ஆனால் சுரேஷ் கோபி எந்த பதவியில் இல்லாமல் ரோட்டில் போனால் கூட நடிகர் சுரேஷ் கோபின்னு ஒரு 10 பேருக்கு தெரியும், ஒரு கூட்டம் சேரும். அந்த கூட்டம்லாம் தனக்கு ஒரு மாஸு, நான் ஒரு மாஸ் லீடர் அப்படின்னு இவராக நினச்சிக்கிட்டார் போல். அது பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுது, அடுத்து இவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். காலையில் வந்துட்டு மீடியா எல்லாம் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போது ஏதோ ஒரு மீடியா வந்துட்டு கொஞ்சம் தப்பான கேள்வி கேட்டுருது, ஏதோ அவருக்கு பிடிக்காத கேள்வி. அப்போ வந்துட்டு அதை பார்க்குறாரு, அந்த இதெல்லாம் பார்த்துட்டு மீடியா வந்தானே நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்ற மாதிரி அந்த மீடியா பேரை சொல்லி அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க ஆள் எப்படி ஒரு கட்டத்தில் விஜயகாந்த் சார் சொன்னார்ல, ஆமாம் நீங்கள் இப்படி தான் கேட்பீங்க, அங்கே போய் அவர்கிட்ட போய் கேட்பீங்களான்னு சொல்லி சொன்ன மாதிரியே இவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாருல, அந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆள் அவர். இல்லை, பிஜேபியுடைய ஸ்டைலாக வச்சுருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை தானே கேட்குறாரு, இந்த மீடியாவா அவனுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ எடுத்து அப்படி போடுவியா, உங்கள் லீடர் யார் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு பேசுகிறாங்க. இது ஒரு பிஜேபியோடைய ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. அதை அவர் கொஞ்சம் கூடுதலாக வந்து கேரளாவில் பாடுறாங்க. தமிழ்நாட்டை காட்டிலும் கேரளாவில் கொஞ்சம் இந்த ஊடகத்துக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து யார்கிட்ட என்னன்னாலும் கேட்கலாம், முதலமைச்சர்கிட்ட கூட நைட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து அங்கே சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஒரு சம்பவம் நானே நேரடியாக பார்த்தேன். ஒரு திருவனந்தபுரத்தில் அந்த எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸில் ஒரு நாள் நாங்கள் ஒரு வேலையாக போயிருக்கப்போ ஒரு காலில் இருந்துச்சுட்டு ஒரு வாக்கிங் மாதிரி நாங்கள் போகிறோம். ஒருத்தர் சைக்கிளில் போயிட்டு இருந்தார். அப்போ என் கூட வந்தவர் சொன்னால் அவர் யார் தெரியுதா அப்படின்னு தெரியலன்னே. போன பீரியடில் அந்த மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சராக இருந்தவர். இப்படி தான் கேரளாவில் இருக்கும். அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ, எந்த கட்சியாக இருக்கும், காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், கேரளாவுடைய அரசியல்வாதிகள் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. அந்த அரசியல்வாதிகள் இங்கே தொடர்பு கொள்வது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க சொந்த ஊரில் கிராமங்களில் தான் இருப்பாங்க, அமைச்சராக இருந்தாலுமே கூட. அப்படி ஒரு ஒரு இதாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அடாவடியான ஒரு அரசியலை ஒரு கையில் எடுத்து பண்ணுறாரு. பட் அது அந்த கட்சிக்கு தான் ஒரு பெரிய செட்பேக். ஆனால் அப்படி இருந்தும் ஏதோ ஒரு இதில் வந்து ஓட்டு பிரிஞ்சதுனால ஒரு குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சிருந்தாலும் கூட இப்போ அவர் புதுசாக அங்கேருந்து ஒரு குரலை கிளப்பியிருக்கிறாரு. இப்போ என்ன நினச்சாங்கன்னா, கூட்டணி கட்சிக்குள்ளேருந்து ஒரு பிரச்சனை வரும், யாராவது கையை தூக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, சொந்த கட்சியிலேருந்தே ஒருத்தர், அதுவும் தென் மாநிலமான கேரளாவிலேருந்து ஒருத்தர் கையை தூக்கி இருக்கிறாங்கிறது ஒரு பெரிய சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. பிஜேபியை பற்றி 1000 விமர்சனம் இருந்தாலும் கட்சியாக அது ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி. அவங்களுக்குள்ளே என்ன சண்டை நடந்தாலும் அது உள்ளுக்குள்ளேயே வச்சு பழக்கப்பட்ட ஒரு கட்சின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்துட்டு இப்படி வித்தியாசமாக ஒருத்தர் வராரு, அவரை வந்துட்டு பிஜேபி இதுக்கப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணும்? அது அவங்க ஸ்டைலில் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது வரைக்கும் பிஜேபிக்குள்ளே சுப்பிரமணிய சாமியை தவிர
பிஜேபியை பற்றி விமர்சனம் வெளியில் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, யாருமே பண்ணதில்லை. சுப்பிரமணிய சாமி இப்போ கூட பேசுகிறார், பிரதமர் வந்து தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும், தோல்விக்கு அவர் தான் காரணங்கிறார். ஆனால் சுப்பிரமணிய சாமி அப்படி விட்டாங்க, அவரையும் ஏதாவது தொகுதியில் ராஜ்யசபா ஏதோ ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா எம்பி ஆகி தொடர்ந்து ராஜ்யசபா எம்பியாக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி மற்ற பெரிய தலைவர்கள் யாரும் விமர்சனங்கள் பண்ண மாட்டாங்க. வெளியில் வந்து பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்குறதோ, டிவி சேனல்ஸ் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறதோ கொடுக்க மாட்டாங்க. முதல் முறையாக வந்து பிஜேபிக்கே ஒரு புது அனுபவமாக இருக்கும் சுரேஷ் கோபி பேசினது. இனி அவங்க எப்படி சுரேஷ் கோபியை ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதனால் வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற ஆட்களுக்குன்ற ஒரு நடைமுறை இருக்கும்ல, அவரே அப்படி பண்ணிட்டாரு, எந்த ஆளும் அப்படி தான் பண்ணுவாங்க, கொஞ்சம் பார்த்து வைங்கன்ற மாதிரி ஒரு ஃபாலோஅப்லாம் நம்மளால நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சேட்டைகள் நடக்குமா? இல்லை, இனி நடக்கும். இனி மெஜாரிட்டி இல்லைங்கும் போது பதவி கிடைக்காத ஆட்கள், விரக்தியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்கெல்லாம் வெளியில் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த உட்கட்சி பூசல் ஒன்று போயிட்டு இருக்கு, ஆர்எஸ்எஸ் பிஜேபிங்கிற மாதிரி ஒன்றுலாம் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு தகவல் இருக்குது, பரவலாகவே இருக்குது. ஆர்எஸ்எஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 100 வேட்பாளருக்கு மேலே நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அப்படிங்கும் போது அடுத்து இவர் பேச ஆரம்பிச்சோன்னே மற்ற ஆட்களும் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதை எப்படி பிஜேபி வந்து இதை டேக்கிள் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ இவர் வந்துட்டு மினிஸ்ட்ரியை வந்துட்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு 10 பேர் வந்து டக்குன்னு எம்பியவே கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அப்படின்னும் போது பிஜேபியோட நிலை என்னவாக இருக்கும்? இல்லை, அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் பண்ணுறதா கூட அதை காமன் வைஸ் பண்ணுறக்கூடிய இருக்குது. ஏன்னா பவர் கையில் இருக்குல்ல. இன்றைக்கி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட பவரில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து சுரேஷ் கோபி மாதிரி ஒரு ஆள் இப்படி பேசுகிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். தொங்கு பார்லிமெண்ட் வருங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குல்ல சார், அதுக்கு சாத்தியம் உண்டா? இப்போ ஆல்ரெடி தொங்கு தானே? இல்லை, தொங்கு தான். பட் ஆனால் இது முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த தொங்கில் வந்துட்டு ஒரு 10, 15, 20 எம்பிஸ் அப்படியே குறையும் போது ஒரு கன்ஃபியூஷன் வந்து மாற்றமே வரும், ஆட்சி மாற்றமே வரும். ஆட்சி மாற்றம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ பிஜேபிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று போய்கிட்டே இருக்குது. பதவி கிடைக்காதவங்க இருப்பாங்க. அங்கேருந்து யாராவது ஒருத்தர், நான் ஒரு 10, 20 எம்பியை கூட்டு வெளியில் வர்றேன், நாங்கள் தனி அணியாக செயல்பட போகிறோம். ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? டிடிவி தினகரன் ஒரு அணியாக போனார், ஓபிஎஸ் அணியாக போனார், சசிகலா ஒரு அணியாக போனார். அப்படிங்கும் போது அங்கே ஒரு மெஜாரிட்டி இல்லை. அப்போ நம்ம பதவி கிடைக்காதா? நான் வந்து 20 வருஷமாக கட்சியில் உழைக்கிறேன், 30 வருஷமாக கட்சியில் உழைக்கிறேன், சில ராஜ்யசபா உறுப்பினராக வந்து நீங்கள் ஆக்கி 10 வருஷமாக அமைச்சராக வச்சுருக்கீங்க, இப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு பதவி இல்லைன்ற மாதிரி ஒரு குழப்பங்கள், அதிருப்தி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 20-30 பேர் வெளியே வர்றாங்க. கூட்டணி கட்சிகளும் வெளியில் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அஜித் பவார் ஒன்றும் சேரல, சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி வந்து இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு அதை வந்து இது வரைக்கும் ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க. ஏன்னா எல்லா மட்டத்துலையும் இவங்க மாற்றுவாங்க. இப்போ ஆஃபீஸர்ஸை மாற்றினா இவங்க சொல்கிற ஆஃபீஸர்ஸை போட முடியாது. ஒரு ப்ரொப்போசலில் ஒரு கட்சிக்காரங்க கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரொப்போசல் அந்த கட்சியினுடைய ஆட்கள் ஃபைலை வந்து மூவ் பண்ணலன்னா அது ஒரு சிக்கல் வரும். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவங்க பெர்மிஷன் வாங்கி டிலே பண்ணாங்கன்னா அது ஒரு சிக்கல் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் ஆகிட்டார் டிடிஎஸ், தெலுங்கு தேசம் பார்ட்டியிலேருந்து. இப்போ நார்த்தில் ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு ரோடு போட வேண்டிய ஒரு பெர்மிஷன் வாங்கணும். இவர் தான் அந்த ஃபைலில் கையெழுத்து பண்ணணும். தெலுங்கு தேசம் கட்சியினுடைய அமைச்சர் தான் கையெழுத்து பண்ணணும். அங்கே வந்து ஒரு பிஜேபி எம்பி வந்து போய் நிற்கிறார் ஒரு ப்ரொபோசலில், இதை டிலே ஆச்சுன்னு வச்சுங்க, இவர் மேலே இருந்தால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா சிக்கல் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகளை கொண்டு போகிறது வந்து நிறையா சிக்கல் இருக்குது. அது இவர்களுக்கு பழக்கமே இல்லை. பிஜேபி வந்து வாஜ்பாயை தவிர அடுத்து வந்து கூட்டணி கட்சிகளை அரவணைச்சி போனதாக இல்லை. கடந்த 10 வருஷத்தில் அவங்க வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியோடு ஆட்சி பண்ணி பழகிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இது உட்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, கூட்டணி கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, உட்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் ஒவ்வொன்றா வெடிக்கும் அப்படிங்கிறது தான் அரசியலை உற்று நோக்கிக்குள்ளே சொல்லக்கூடிய ஆளுகள் வரக்கூடிய தகவல். வட இந்திய பத்திரிகைகளிலும் தொடர்ந்து அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு இதை கொண்டு போக போகிறாங்க, இது எப்படி இவங்க வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அது பதவியேற்று 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த உட்கட்சியிலேருந்தே ஒரு குரல் அமைச்சர் பதவியே வேணாம் அப்படின்னு வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's #1 travel brand.